ஊழலை மறைக்க மும்மொழி கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களை திமுக கையில் எடுப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த 3 ஆண்டு காலத்தில் 3.5 ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற சேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் எடுத்தார்கள். அதற்கடுத்து டீலிமிட்டேஷனை கையில் எடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கிலே அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து இன்னும் எந்த ஆணையும் பிறப்பிப்பதற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டம் என்று பொம்மாத்து நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை, ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது இன்றைக்கு 130 ரூபாய், 150 ரூபாய், 160 ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவும் கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது. 1000 கோடி தான் இதுவரை ஈடியால் கண்டுபிடிக்கப்பட்டு 1000 கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே 50,000 கோடி ரூபாய்க்கு, ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே இதிலே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈடில்லா பட்ஜெட், இணையில்லா வளர்ச்சி, உலக அளவில் இந்தியாவை தலைநிமிர்த்தி தமிழகத்தின் உரிமை காத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். அனைவரும் வாரீர், அழைக்கிறார் டால்பின் ஸ்ரீதரன், மாநில துணைத் தலைவர் பாஜக.